முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு விமானப்படை முகாமில் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள ரோஹிங்கியா அகதிகளை நாடு கடத்த வேண்டாம் என அரசாங்கத்தை வலியுறுத்தி முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக வியாழக்கிழமையன்று கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு, மனித உரிமை பாதுகாவலர்கள், சிவில் சமூகங்களின் உறுப்பினர்கள், உள்ளூர் பெண்கள் அமைப்புகள் மற்றும் மீனவர்கள் ஆகியோரால் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ரோஹிங்கியா அகதிகளை நாடு கடத்த வேண்டாம் என இலங்கை அரசிடம் கோருகிறோம். இவ்வகதிகள் 2024 டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் காப்பாற்றப்பட்டவர்களாகும். இவர்களது படகை முதலில் கண்ட முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழிலாளர்கள் இது தொடர்பாக இலங்கை கடற்படைக்கு அறிவித்ததோடு இம்மக்களுக்கு உடனடி உதவிகளையும் வழங்கியதை நாம் மெச்சுகின்றோம். மனிதாபிமான விழுமியங்களை நிலைநிறுத்துமாறும் இந்த அகதிகளின் சொந்த இடத்துக்கு அவர்களை திருப்பி அனுப்பாதிருப்பதற்குமாறும் நாம் இலங்கை அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம். இதன்போது அங்கு கருத்து வெளியிட்ட வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் இணை ஒருங்கிணைப்பாளர் யாட்சன், ரோஹிங்கியா அகதிகளை இராணுவமயமாக்கப்பட்ட சூழலில் வைத்திருப்பது உலகளவில் நடைமுறையில் உள்ள சர்வதேச மனிதாபிமான விதிமுறைகளுக்கு எதிரானது என்று கூறினார். அத்துடன் அரசாங்கம் விரைந்து செயற்பட்டு ரோஹிங்கியா அகதிகளை மிரிகான குடிவரவு தடுப்பு மையத்திற்கு மாற்றுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். தற்போது கடற்படையினால் திருவோணமலை கொண்டு சென்று மீண்டும் முல்லைத்தீவு விமானப்படை தளத்தில் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இங்கு கூடியிருக்கும் சிவில் சமூகங்கள் மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் முன்வைக்கும் இலங்கை UN அல்லது ஜெனீவா சாசனங்களுடன் மேற்கொண்டு இருக்கின்ற உடன்படிக்கைக்கு அமைவாக மனித குலத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்களை மீண்டும் அதே நாட்டுக்கு அனுப்புவது ஒரு பொருத்தமற்றதும் அவர்களுடைய உயிர் ஆபத்தை மேலும் அதிகரிப்பதற்கான ஏற்பாடுகளாக அமையக்கூடும். ஆகவே இலங்கையை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பங்கேற்போடு அதற்கு பொருத்தமான மனிதாபிமானம் நிறைந்த நாடுகளில் அவர்களை மீள குடியேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதேவேளை இங்கு கருத்து வெளியிட்ட பிரபல மனித உரிமை செயற்பாட்டாளர் ருக்கி பெர்னாண்டோ, தற்போதைய நெருக்கடியானது அகதிகளை பாதுகாப்பதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதில் அதன் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதற்கும் அரசாங்கம் புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்த அனுமதித்துள்ளது என்று கூறினார். මේ වගේ ඉල්ලීම් වලට සංවේදී වෙයි, මේ උතුරු නගරයේ ජනතාවගේ ඉල්ලීම් වලට සංවේදී වෙයි, ඒ වගේම රොහින්ග්‍යා වගේ වෙනත් රටවල පීඩාවට පත්වෙච්ච ප්‍රජාවගේ ඉල්ලීම් වලට සංවේදී වෙයි. පළවෙනි දේ වැදගත් වෙන්නේ මේගොල්ලන් පිටුවහල් නොකිරීම. ලකින් පිටුවහල් නොකිරීම. දෙවෙනි දේ තමයි මේගොල්ලන් සිරගත නොකර. உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.